வணக்கம் நண்பர்களே, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா மக்களே? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு குடிமேல் பகுதியில இருக்க துறை சார்ந்த கலைச்சொற்கள் அதை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள மாதிரி என்ன மாதிரி படிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கும் இருக்காங்களா? அவங்களுக்கு நம்மளோட சேனலோட இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம வீடியோக்குள்ள போவோம். முகப்புரை அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முகப்புரை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முகப்புரைனா என்ன சொல்லுவாங்க? இந்திய அரசியலமைப்புல முகப்புரை ப்ரீஆம்பிள், PREAMBLE, ப்ரீஆம்பிள் முகப்புரை அப்படிங்கறத ப்ரீஆம்பிள் அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஆங்கில வழியில கலைச்சொல்லா நமக்கு தராங்க. சமயச்சார்பற்ற அரசு, சமயச்சார்பற்ற அரசு, செக்யுலர் ஸ்டேட். அது என்னங்க சமயச்சார்பற்ற அரசு அப்படின்னா? நீங்க ஒரு மதமா இருக்கலாம், நான் ஒரு மதமா இருக்கலாம். ஓகேவா? இந்தியால 146 கோடி மக்கள் இருக்காங்க. இது நான் சொல்லலைங்க, நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்க சொன்னதுதான். 146 கோடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே ஒரே மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய நாடு ஒரு பன்முக நாடு. அப்ப நம்ம நாட்டுல நிறைய மதத்தை சார்ந்த நிறைய மக்கள் இருப்பாங்க. அத என்ன சொல்றாங்க? செக்யுலர் ஸ்டேட். சமய சார்பற்ற அரசுனா செக்யுலர் ஸ்டேட். செக்யுலர் ஸ்டேட் ஸ்பெல்லிங் வேணுமா? அதோ சொல்லிடுறேன். SECULAR செக்யுலர் ஸ்டேட், STATE. அவ்வளவுதாங்க. அடுத்த இதுக்கு போவாங்க. அடுத்த வார்த்தை பாகுபாடு. பாகுபாடுனா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன சொல்லுவாங்க? பாகுபாடுனா டிஸ்கிரிமினேஷன். DISCRIMINATION, டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. நீதி பேராணை. உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு அமைப்பு தான் இந்த நீதி பேராணை. இது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கடந்த வீடியோல கேட்டிருந்தேன். யாருமே கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோலயாவது கமெண்ட் பண்ணுங்க. அத ரிட் அப்படின்னு சொல்றாங்க. WRIT, நீதி பேராணைனா ரிட் அப்படின்னு சொல்றாங்க. இறையாண்மை, இது நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இறையாண்மை, நமது நாடு இறையாண்மை மிக்க நாடு. நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு பரீட்சையில வரும். எழுதிட்டு அடடா இதை விட்டுட்டோமே, கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடும். சோ இப்பவே காதுகளை கூர்மையா வச்சு கேட்டுங்க. சாவரன்டி, SOVEREIGNTY, இறையாண்மை அப்படிங்கறத சாவரன்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாரம்பரியம், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், HERITAGE, அவ்வளவுதாங்க. பாரம்பரியம் அப்படிங்கிறது ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தன்னாட்சி, இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். தெரியுமா? கமெண்ட் பண்றீங்களா? நானே சொல்லிடவா? சொல்லிடுவோம். அட்டானமி, AUTONOMY, அட்டானமி. தன்னாட்சினா என்னதுங்க? அட்டானமி. அவ்வளவுதாங்க. அடுத்த வார்த்தை உடனடி, இமினன்ட். உடனடினா என்னதுங்க? இமினன்ட். IMMINENT, இமினன்ட். உடனடி, இமினன்ட். பிரகடனம் அப்படின்னா என்னது? ப்ரக்ளமேஷன், பிரகடனம், ப்ரக்ளமேஷன். PROCLAMATION, பிரகடனம், ப்ரக்ளமேஷன்.
முடிவுக்கு கொண்டு வருதல், முடிவுக்கு கொண்டு வருதல், terminate, 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 முடிவுக்கு கொண்டு வருதல், terminate. எதிர்பாரா செலவு நிதி, அது என்ன எதிர்பாரா செலவு நிதி? contingency fund, contingency fund, CONTI, conti, CONTIN, contin, GENCY, contingency fund, FUND, contingency fund, contingency fund, CONTIN GENCY, contingency FUND, fund. பொது மன்னிப்பு அப்படின்னா என்னங்க? பாடன். பொது மன்னிப்புனா பாடன். இந்த பொது மன்னிப்பை இந்திய அளவுல யாருங்க தர முடியும்? கமெண்ட்ல சொல்லுங்க. PARDON, பொது மன்னிப்பு, பாடன். தண்டனை குறைப்பு, தண்டனை குறைப்பு, REMISSION, remission, தண்டனை குறைப்பு என்னதுங்க? remission, தண்டனை குறைப்பு, remission. இதெல்லாம் யாரோட அந்த பணிகள்ல வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னுரிமை, பிரசிடென்ஸ், முன்னுரிமைனா பிரசிடென்ஸ், PRECEDENCE, முன்னுரிமை, பிரசிடென்ஸ். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, பிரசிடென்ஸ். பதவியின் நிமித்தமாக, எக்ஸ் அஃபிஷியோ, எக்ஸ் அஃபிஷியோ, அதாவது இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர், எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதாங்க எக்ஸ் அஃபிஷியோ. ஸ்பெல்லிங் ஏதோ சொல்லிடுறேன். எக்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒரு சின்ன கோடு, OFFICIO, அவ்வளவுதான். பதவி நிமித்தமாக எக்ஸ் அஃபிஷியோ, EX ஒரு சின்ன கோடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அஃபிஷியோ, OFFICIO. அரசியல் அமைப்பு, இது உங்களுக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு என்னதுங்க? கான்ஸ்டிடியூஷன். அமைச்சரவை, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். கேபினெட், கேபினெட். சட்டமன்றம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம்னா என்னதுங்க? லெஜிஸ்லேச்சர். ஸ்பெல்லிங் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்க தேடி பாருங்க. தீர்ப்பாயம், தீர்ப்பாயம், ட்ரிபியூனல், ட்ரிபியூனல், ஓகேங்களா? TRIBUNAL, ட்ரிபியூனல், தீர்ப்பாயம், ட்ரிபியூனல். தீர்மானம், ரெசல்யூஷன், தீர்மானம்னா என்னதுங்க? ரெசல்யூஷன். RESOLUTION, தீர்மானம், ரெசல்யூஷன். ஊதியம், நம்ம எதுக்குங்க படிக்கிறோம்? வேலை வாங்கவா? ஓகே, வேலை வாங்கி என்ன வேணும்? சம்பளம். அதை எப்படி சொல்லலாம்? ஊதியம் சொல்லலாமா? இப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவீங்க? சேலரியா? அது ஓகே தான். இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்களே, ரெமுனரேஷன், REMUNERATION, ஊதியம்னா என்னதுங்க? ரெமுனரேஷன். விளக்கம், இன்டர்பிரேஷன், விளக்கம்னா என்னதுங்க? இன்டர்பிரேஷன்.
INT ERPRETATION இன்டர்பிரேஷன் விளக்கம் இன்டர்பிரேஷன். வெளியுறவு இந்தியா வெளியுறவு கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த வெளியுறவுனா ஆங்கிலத்துல என்னங்க, குடிமையியல் சார்ந்த கலைச்சொற்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு ஷேர் பண்ணிக்கங்க. வெளியுறவு கொள்கைனா என்னதுங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். EXT ERNAL எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். AFF AIRS அஃபேர்ஸ். வெளியுறவு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். பலதரப்பு. பலதரப்பு மல்டிலேட்ரல். பலதரப்பு கூட்டுறவு அந்த பயிற்சிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் சேர்ந்து கடலோர படை பயிற்சி மேற்கொள்றாங்க. அதெல்லாம் அத பலதரப்புனா என்னது? மல்டிலேட்ரல். ஸ்பெல்லிங் இதோ சொல்லிவிடுகிறேன். MULTILATERAL மல்டிலேட்டரல். மல்டிலேட்ரல் பலதரப்பு. கொள்முதல். கொள்முதல் ப்ரக்யூர்மெண்ட். PROCUREMENT கொள்முதல். ப்ரக்யூர்மெண்ட். ப்ரக்யூர்மெண்ட். பன்மை கோட்பாடு. புளூரலிசம். பன்மை கோட்பாடு. புளூரலிசம். PLURALISM புளூரலிசம் பன்மை கோட்பாடு. பெருங்கொள்ளை நோய் அப்படின்னா என்னது? ரொம்ப பயமா இருக்கா? பயப்படாதீங்க, அது நம்மளை விட்டு ஓடி போச்சு. பேண்டமிக்ஸ் பெருங்கொள்ளை நோய். பேண்டமிக்ஸ் PANDAMICS பேண்டமிக்ஸ் பெருங்கொள்ளை நோய். பேண்டமிக்ஸ். பண்பாடு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கல்ச்சரா? நோ, இங்க வேற சொல்லிருக்காங்க. ஈத்தோஸ். ETHOS பண்பாடு. ஈத்தோஸ். ஓரினத்தைச் சேர்ந்த. ஓரினத்தைச் சேர்ந்த. ஹோமோஜெனஸ். ஹோமோஜெனஸ். HOMOGENOUS ஹோமோஜெனஸ். ஓரினத்தை சேர்ந்த. ஹோமோஜெனஸ். இருதரப்பு வர்த்தகம். இப்ப வர்த்தகத்தை வச்சுதாங்க அதிக வரியெல்லாம் விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஓகேவா? இருதரப்பு வர்த்தகம் அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? பைலேட்ரல் ட்ரேட். BILATERAL ட்ரேட். TRADE இருதரப்பு வர்த்தகம். பைலேட்ரல் ட்ரேட். ஓகேவா? நீர் மின்சார திட்டம். இத பத்தி நம்ம புயல் சார்ந்த கலைச்சொற்கள்ல நிறைய பார்த்திருக்கோம். அப்படின்னா என்னதுங்க? நீர் மின்சார திட்டம். ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். HYDRO ஹைட்ரோ. ELECTRIC எலக்ட்ரிக். ஓகேங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். PROJECT ப்ராஜெக்ட். நீர் மின்சார திட்டம்னா என்னதுங்க? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட். பவரை இடையில விட்டுறாதீங்க. உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னதுங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். INFRAS இன்ஃப்ராஸ். TRUC
TURE இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தொன்மை ஆன்டிகுட்டி தொன்மைனா ஆன்டிகுட்டி. ANTIQUITY தொன்மை ஆன்டிகுட்டி தொன்மை. இரண்டாக பிரித்தல் ரெண்டாக பிரிக்கிறது. பைஃபர்கேஷன் பைஃபர்கேஷன் BIFURCATION பைஃபர்கேஷன் பைஃபர்கேஷன் இரண்டாக பிரித்தல். கண்காணிப்பு சர்வேலன்ஸ் கண்காணிப்பு என்னதுங்க சர்வேலன்ஸ். SURVEILLANCE சர்வேலன்ஸ். SURVEILLANCE கண்காணிப்பு சர்வேலன்ஸ். ஓகேங்களா? சர்வேலன்ஸ் கண்காணிப்பு என்னதுங்க சர்வேலன்ஸ். ஓகே நண்பர்களே, இதோட நம்ம 10ஆம் வகுப்பு துறை சார்ந்த கலைச்சொற்கள் குடிமையியல், சிவிக்ஸ், இந்தியன் பாலிட்டி அதுல உள்ள கலைச்சொற்கள் அனைத்தையும் முடிச்சிட்டோம். அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிருக்கோம், குடிமையியல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கலைச்சொற்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். கவனமா காதுகளை கூர்மையாக்கி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன் அப்படின்னா துறை சார்ந்த கலைச்சொற்கள் நிறைய கேட்பாங்க, கவனமா இருக்கணும். நீங்க முன்னாடி நடந்த தேர்வுகள்ல கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க, எங்க இருந்துடா கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் இங்க இருந்தான் கேட்டுருக்காங்க, நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. இன்னும் நிறைய துறை சார்ந்த கலைச்சொற்கள் புத்தகத்துக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்து தர்றேன். கவனமா ஏன் மூலமா ஒரு 15 மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயும் இவங்கெல்லாம் கண்டிப்பா முக்கிய பங்கு வகிப்பாங்க. கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா டப்புன்னு தட்டி தூக்கிடலாம் உங்களுடைய மார்க்கை. உங்களுக்கு என்ன ஒரு வேலை தானே வேணும், அதை என்கிட்ட விட்டுருங்க. நான் கொடுக்கறத நீங்க கவனமா கேளுங்க, உங்க கையில ஆன்சர் நிக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்றோம், இணையத்துல இணைந்து கத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நானு, ஓகேவா? நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லி தர்றதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். நீங்க படிச்சு வேலை வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை, நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். சோ தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே இருங்க, அந்த தொடர்ச்சியை மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய மக்கள் பயன்பெறணும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்ப்போம் ஒரு புதிய வீடியோல, ஓகேவா? அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய பிரசாத் அருண். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.